நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜ். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் எழுதியுள்ள கடிதத்தில், புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த 7 மீனவர்கள் 2 படகுகளுடன் இலங்கை கடற்படையால் இன்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இன்று கைது செய்யப்பட்டவர்களையும் சேர்த்து இலங்கை சிறையில் வாடும் 22 மீனவர்களையும் அங்குள்ள 109 படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க இலங்கை அரசை வெளியுறவுத்துறை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்புவில் ஜனவரி 2ஆம் தேதி நடைபெறும் இரு நாட்டு அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழர்களின் 118 படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை கொழும்புவில் வைத்து இரு நாட்டு அமைச்சர்களும் வருகின்ற ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சந்தித்து பேச இருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் முதல் அம்சமாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகள் 118 படகுகளை விடுதலை செய்யக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அமைச்சர் கே.சி. வீரமணி தலைமையில் வேலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் வி.கே. சசிகலாவை நேரில் சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வலியுறுத்தினர். அதிமுகவின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா தலைமையேற்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி வேலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் கே.சி. வீரமணி, நிலோஃபர் கஃபில் ஆகியோர் தலைமையில் வேலூர் மாவட்ட நிர்வாகிகள் போயஸ் கார்டனில் வி.கே. சசிகலாவை நேரில் சந்தித்து தீர்மான நகலை அளித்தனர். அப்போது அதிமுகவின் தலைமை ஏற்குமாறு சசிகலாவை வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அதிமுக செயலாளர் புருஷோத்தமன், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் ஆகியோரும் அண்ணா தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகளும் தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். வேலூர் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் இன்றைக்கு சின்னம்மா அவர்களை சந்தித்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விட்டுச் சென்ற பணிகளையும் விட்டுச் சென்ற இந்த இயக்கத்தினை கட்டி காக்க வேண்டும் என்ற மாவட்ட கழகத்தில் ஏற்படுத்திய தீர்மான நகலையும் இன்றைக்கு அம்மா அவர்களை நேரிலே சந்தித்தோம். சந்தித்து அந்த நகலினை அம்மாவிடத்திலே வழங்கி அம்மா அவர்களும் அதனை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அம்மாவின் வழியில் கழகத்தை நடத்தவும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலராக அமையவும் மதிப்புக்குரிய சின்ன அம்மா அவர்களுக்கு கழக பொதுச் செயலராக பதவி ஏற்க வேண்டும் என்பதை நம்முடைய விருப்பமாகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுகின்ற விதமாக தாங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற விதத்தில் நாங்கள் வற்புறுத்தி இன்றைய தினம் அம்மா அவர்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டோம். ஜெயலலிதாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து ஜெயலலிதாவின் தோழி வி.கே. சசிகலா தனித்தனியே கடிதம் எழுதியுள்ளார். நேற்று முன்தினம் அவர் எழுதிய கடிதம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் பிரணாபிற்கு எழுதியுள்ள கடிதத்தில், முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக தாங்கள் நேரில் வந்தது மிகுந்த ஆறுதலாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். தாங்கள் பயணிக்க இருந்த விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதை அடுத்து மாற்று விமானத்தில் சிரமம் பாராமல் தாங்கள் வந்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் சசிகலா குறிப்பிட்டுள்ளார். தங்களின் வருகை தனக்கும் லட்சக்கணக்கான தமிழக மக்களுக்கும் மிகுந்த ஆறுதல் அளித்தது என தெரிவித்துள்ள சசிகலா அதற்காக மனப்பூர்வமான நன்றியை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்திக்கு எழுதியுள்ள கடிதத்தில், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு நேரில் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியது மிகுந்த ஆறுதலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். துயரமான தருணத்தில் இருந்த தனக்கு தாங்கள் தெரிவித்த வார்த்தைகள் மிகுந்த ஆறுதலை ஏற்படுத்தியது என்றும் சசிகலா தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவு ஏற்படுத்திய துயரத்தில் பங்கெடுப்பதற்காக சென்னை வந்தது மிகுந்த ஆறுதலை அளித்ததாக தெரிவித்துள்ளார். துயரத்தில் இருந்த தனக்கும் தமிழக மக்களுக்கும் தங்களின் வருகை ஏற்படுத்திய உணர்வு மதிப்பு மிக்கது என குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தனிப்பட்ட முறையிலும் தமிழக மக்கள் சார்பிலும் நன்றி தெரிவிப்பதாகவும் சசிகலா தனது நன்றி கடிதத்தில் தெரிவித்துள்ளார். சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் நலம் விசாரிக்க இன்றும் பல்வேறு பிரமுகர்கள் மருத்துவமனைக்கு வந்தனர். நுரையீரல் தொற்று காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி கடந்த 15ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 6வது நாளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கருணாநிதியை சந்தித்து நலம் விசாரிக்க பாமக நிறுவனர் ராமதாஸ், நடிகர் விவேக், பாடலாசிரியர் விஜய் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு வந்தனர். உடல் நலம் தேறி வீடு செல்வார் என்று என்ற நல்ல செய்தியை எனக்கு சொன்னார்கள். தம்பி ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் அதை சொன்னார்கள். அவர் 100 கடந்தும் நலமோடு வாழ வேண்டும் என்பது நம் எல்லோருடைய ஆசை. நல்ல நண்பரை போல் என்னை வைத்திருக்கிறார். ஆகவேதான் அவர் விரைவில் முற்றிலும் குணமடைந்து வெகு நாட்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இன்னும் சேவைகளை, மக்கள் சேவை புரிய வேண்டும், தமிழ் சேவை புரிய வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். கலைஞர் அவர்கள் நல்லா இருக்கிறாராம், வெள்ளிக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆயிடுவார்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர் நாட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் நேரடியாக எங்களை சென்று அவரோட உடல் நலம் குறித்து விசாரித்து, அதே மாதிரி இலங்கை நாட்டு மக்களும் அவர் சீக்கிரமாக குணமடைஞ்சு வர்றதுக்கு பிரார்த்தனை செய்வதாக நேரடியாக சென்று எங்களை அவங்கள்ட்ட தெரிவிக்க சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நேரடியாக தெரிவிச்சிருக்கோம். தமிழ் சமுதாயத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் அவர் ஆற்றி வருகிற பங்கு என்பது மகத்தானது. அவர் உடல்நலம் தேர வேண்டும், குணமடைய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தடகள பயிற்றுநராக புதுக்கோட்டையைச் சேர்ந்த தடகள வீராங்கனை சாந்தி நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமை செயலகத்தில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் க பாண்டியராஜன் தடகள பயிற்றுநருக்கான பணி நியமன ஆணையை சாந்திக்கு வழங்கினார். பல்வேறு மாநில மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் 50க்கும் மேற்பட்ட பதக்கங்களை பெற்றுள்ள சாந்தி ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். தடகள வீராங்கனை சாந்தியின் சாதனையை கருத்தில் கொண்டு அவருக்கு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தடகள பயிற்றுநர் பணியை தமிழக அரசு வழங்கியுள்ளது. வர்தா புயல் மற்றும் ஜெயலலிதா மறைவையொட்டி பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டதால் ரத்தான அரையாண்டு தேர்வுகள் ஜனவரி மாதம் நடைபெறும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஜெயலலிதா மறைவையொட்டி கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 3 நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனால் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. அதற்கு பதில் வரும் ஜனவரி மாதம் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் அந்த தேர்வுகள் நடைபெறும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதேபோன்று வர்தா புயல் காரணமாக கடந்த 15ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டன. அந்த தேர்வு ஜனவரி 5ஆம் தேதி நடைபெறும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கணக்கில் வராத பல கோடி ரூபாய் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சேகர் ரெட்டி மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சேகர் ரெட்டி. இவர் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரராக உள்ளார். சென்னை தீநகரில் கட்டுமான நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் சேகர் ரெட்டியிடம் கணக்கில் வராத பல கோடி ரூபாய் பணம் மற்றும் நகைகள் இருப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேகர் ரெட்டியின் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 131 கோடி ரூபாய் பணம் மற்றும் 170 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் சேகர் ரெட்டி மீது சிபிஐ மற்றும் அமலாக்க பிரிவினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் அவரிடம் கைப்பற்றப்பட்ட பணத்தில் அதிக அளவில் 2000 ரூபாய் நோட்டுகள் எப்படி வந்தது என்பது குறித்தும் நகைகள் பற்றியும் விசாரணை நடைபெற்று வருகிறது.
ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த அனுமதி வழங்க கோரி வரும் ஜனவரி 3ஆம் தேதி அலங்காநல்லூரில் தமது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அளித்த உறுதிமொழியால் கடந்த ஆண்டு திமுக அறிவித்த போராட்டம் கைவிடப்பட்டதாக கூறியுள்ளார். அதன் பிறகு ஜல்லிக்கட்டு நடத்த கோரி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவும் திமுக தலைவர் கருணாநிதியும் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தியதையும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனாலும் ஜல்லிக்கட்டை நடத்த முடியாத நிலையில் இந்த ஆண்டிலாவது ஜல்லிக்கட்டை நடத்த மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கோரிக்கையை முன்வைத்து அலங்காநல்லூரில் வரும் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு தமது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஷெல் எரிவாயு திட்டம் தொடர்பான தனது நிலைப்பாட்டை மத்திய பிரமாண பத்திரமாக பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். ஷெல் எரிவாயு திட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் முந்தைய விசாரணையின் போது மத்திய அரசு தனது கருத்தை தெரிவிக்க கால அவகாசம் கோரியது. இதனையடுத்து கால அவகாசம் முடிந்து இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. எனினும் மத்திய அரசு நிலைப்பாடு குறித்து பசுமை தீர்ப்பாயத்திற்கு தெரிவிக்கப்படவில்லை. இதனையடுத்து இந்த வழக்கின் அடுத்த விசாரணையை நீதியரசர் ஜோதிமணி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இன்றைய விசாரணையில் வாதாடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை பிரமாண பத்திரமாக பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். கொள்கை ரீதியாக நாங்கள் இந்த திட்டத்தை மாற்றிவிட்டோம் சொல்லாமல் நாங்கள் ஒன்றும் செயல் கேஸ் எடுக்கப் போவதில்லை என்று பொத்தாம் பொதுவாக சொல்வது ஊரை ஏமாற்றுகிற வேலையாகும். இன்றைக்கும் மத்திய சர்க்கார் சார்பில் எந்த பிரமாண வாக்குமூலமும் இங்கே தாக்கல் செய்யப்படவில்லை. வாய்மொழியாக சொல்லுகிறோம் என்றார்கள். இதை ஏற்க முடியாது. தமிழ்நாடு அரசு இதில் என்ன நிலைப்பாடு என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தினோம். நீதியரசர் ஜோதிமணி அவர்களும் நிபுணர் ராவ் அவர்களும் அதை வற்புறுத்தினார்கள். ஆனால் இந்த அமர்விலும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய கருத்தை தெரிவிக்கவில்லை. சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் சேலத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தலைமை வகித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கினால் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை இது பாதிக்கும் என குறிப்பிட்ட வாசன், இந்த முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்வைத்துள்ள கோரிக்கைகளை மத்திய அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டார். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். யசவந்த் தமிழுடன்.